அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா நமக்கு திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதனுடைய சில்வர் ஜூப்ளி கொண்டாட்டம் அப்படிங்கிறது நமக்கு நடைபெற்று இருக்குது. நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு. சரிங்களா? அதில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆண்டுதோறும் டிசம்பரில் திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஆண்டுதோறும் டிசம்பருடைய கடைசி வாரத்தில் பார்த்தோம்னா குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான போட்டிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடங்கப்படும். திருக்குறள் மையம் அப்படிங்கிறது, குறள் மையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 லட்சம் ரூபாய் செலவுல இந்த மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்பான அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியாகி இருந்துச்சு. திருக்குறள் சார்ந்துதான் இந்த ஒரு விஷயம். திருவள்ளுவர் சிலை 25 ஆண்டுகள் ஆயிருக்கு இல்லையா? இந்த சிலையை பத்தின ஒரு சில சிறப்பான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இந்த திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறதே பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. 1970களிலேயே பார்த்தோம்னா நமக்கு இந்த திருவள்ளுவர் சிலையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் முதல்ல இந்த ஒரு யோசனையை கொண்டு வராரு. கேபினெட்ல ஒப்புதல் வாங்குறாங்க. அந்த சிலையினுடைய வேகம் அப்படிங்கிறது சிலையை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு அப்படிங்கிறது இருக்கு. இதற்கிடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்பதான் அந்த வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிற அந்த வள்ளுவர் கோட்டம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா? வள்ளுவர் கோட்டம் பணிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த சைடு திருவள்ளுவர் சிலை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டே இருக்கும். திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்படுது. குடியரசுத் தலைவரின் ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வரப்படுது. அதன் பின்னர் முதலமைச்சராக வந்த திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களும் பார்த்தோம்னா நமக்கு இந்த திருவள்ளுவர் சிலையை பத்தின விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். திட்டம் அடுத்த கட்டங்களுக்கு நகரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறப்பயே அவருடைய ஆட்சியும் நமக்கு கலைக்கப்படுது. மத்திய அளவுலையும் ஆட்சி கலைக்கப்படுது. ஓகேங்களா? அப்ப பரவலாகவே தமிழகத்தில் என்ன ஒரு பேச்சு நிலவ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்தாலே ஆட்சி கலைஞ்சிருது அப்படிங்கிற ஒரு பேச்சு வர ஆரம்பிக்குது. மறுபடியும் பார்த்தோம்னா 1989, 91 காலகட்டத்தில் மறுபடியும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தப்ப மறுபடியும் இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறத சொல்றார். இருந்தாலுமே மறுபடியும் அந்த ஒரு ஆட்சியுமே கலைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப திருவள்ளுவர் சிலையை எடுத்தாலே ஆட்சி கலைஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு அபாயம், ஒரு ஒரு புரளி அப்படிங்கிறது தமிழகத்துல பரவலாகவே பேசப்பட்ட காலகட்டங்கள் அதெல்லாமே. கடைசியா இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1999 அந்த காலகட்டத்தில் மறுபடியும் திமுக ஆட்சி தமிழகத்தில் வருது. அதுக்கப்புறமா தான் கணபதி ஸ்தப்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கல்ப்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி சிலையை வடிவமைக்க போகிறோம். முன்னாடி இனிஷியலாக அந்த திட்டம் ஆரம்பிக்கிறப்ப 38 அடி தான் சொல்லியிருந்தாங்க திருவள்ளுவர் சிலையினுடைய அந்த உயரம் அப்படிங்கிறது. அதை 133 அடியாக உயர்த்தி அதில் 38 அடி பார்த்தோம்னா அந்த பீடம் அப்படிங்கிறது 38 அடி, அந்த சிலை அப்படிங்கிறது 95 அடி உயரத்தில் இந்த ஒரு சிலையை வடிவமைக்கணும். முழுக்க முழுக்க வெண்கல சிலையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3681 கற்களோட இந்த சிலை அப்படிங்கிறது நமக்கு அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த சிலையினுடைய வரலாறு. கரெக்டாக நமக்கு 1 ஜனவரி 2000 இந்த சிலையை தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. சரியா? இந்த சிலைக்கு பின்னாடி இருந்த ஒரு வரலாறு அப்படிங்கிறது இதுதான். அது பின்னாடி இருந்த புரளி அப்படிங்கிறதும் இதுதான். சமீபத்தில் சொன்ன செய்தி இதுதான். சரியா? வேற என்ன செய்திகள் இன்றைய செய்தித்தாளில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய திருக்குறளை பார்த்துட்டு நிறைவு செஞ்சிடலாம். என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையை போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய குடிப்பெருமையை உயர வைக்கிறதுக்காக என்ன செயல்கள் வேணாலும் செய்வேன், அறவழியில இருக்கக்கூடிய செயல்களை செய்வேன் அப்படிங்கிறவனுடைய பெருமையை தவிர மேம்பாடான விஷயம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 1021 அதிகாரம் குடி செயல் வகை. இன்றைய தினமணி செய்தித்தாள் பார்த்திருக்கோம். நன்றி.